ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் ஹல்வா. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 400 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்குங்க. இதை மேல் தோல் சீவிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வேகிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக பாலில் கூடயே வேக வச்சு எடுக்கிறனால எடுக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேரட் நல்லா வெந்து வரும். இப்போ இதை விசில் நல்லா ப்ரெஷரும் இறங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மசிச்சு விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேரட் நல்லா குலைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லாவே மசிச்சு விட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை, துருவ வேண்டியதில்லை. சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே இன்னும் நம்ம பால் சேர்க்கணுங்க. இன்னும் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தீயை குறைவான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3/4 பாகம் பால் நல்லா சுண்டினதும் இது கூட இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாலும் சேர்ந்து நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம கடைசியாக நெய்யில் முந்திரியோ திராட்சையும் வறுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். திராட்சை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நம்ம கேரட் ஹல்வா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஹெல்த்தியான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சிம்பிளான மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.